بسم الله الرحمن الرحيم. அவர்களை பற்றி சொல்லப்படுகின்றது. பிலால் அவர்கள் உண்மையிலே ஒரு நீக்ரோ அடிமை தான். இந்த நீக்ரோ அடிமையாக இருந்த அவர்கள் உமையா அப்படிங்கிற ஒரு திட்ட அடிமையாக இருந்தாங்க. இவங்க எப்ப இஸ்லாம் வந்ததோ முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபர்களிலே பிலால் ரலியல்லாஹு தஆலா. அடிமைகள் முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிலால் ரலியல்லாஹு தஆலா. நமக்கு தெரியும், முதல்ல பாங்கு சொன்னவங்க அவங்க தான். இப்ப அடிமையாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்ன உடனே இவருடைய எஜமான் இருக்கிற பார்த்தீங்களா உம்மையா வீட்டுக்கு போறார். பிலால் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போறார். என்ன நீ இஸ்லாத்தை முகமதோடு நீ சேர்ந்துக்கிட்டியாமே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். ஆமா, தைரியமாக சொல்றார், எந்த பயம் இல்லை, நீ என்னுடைய அடிமை, உனக்கு என்ன தைரியம், எனக்கு என்ன துணிச்சல், நீ எப்படி அவருடைய மதத்துக்கு மாறலாம்? அவன் மிரட்டான். நான் ஒருபோதும் அந்த கொள்கையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பிலால் ரலியல்லாஹு தஆலா உறுதியா இருந்தாங்க. அவன் எவ்வளவு குடும்பம் பண்ணா தெரியுமா? நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படி ட்ரெஸ்ஸை கலட்டி வெற்று மேனியோடு வெற்று உடம்போடு பாலைவன மண் எப்படி சூடா இருக்கும், பாலைவன மணல் 12 மணிக்கு சூரியன் உச்சியில இருக்கக்கூடிய அந்த நேரத்துல வெற்று உடம்போடு படுக்க வைப்பான். அவர் மேல பாறையை தூக்கி வச்சிருவான். இப்படியே மகரிபு வரைக்கும் அப்படியே விட்டுருவான். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல கூட அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன். அந்த வார்த்தை அவங்களுடைய நாவிலிருந்து வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த அவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படி இருக்கும், பாலைவனத்தினுடைய அந்த மணல், அந்த வெப்பம் எப்படி இருக்கும், சும்மாவா இருக்கும், கால் வைக்க முடியுமா? ஆனா அந்த மணல்ல அந்த எதிரி பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால இப்படி செஞ்சான். அப்ப இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை கூப்பிட்டு சொன்னாங்க, அபூபக்கரே, நீங்கள் பிலாலை வாங்கி நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும், அது என்னுடைய விருப்பம். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா போனாங்க. எவ்வளவு காசு கொடுத்தாவது நான் அவரை பிலாலை நான் விடுதலை செய்வேன்னு சொல்லி நிறைய காசுகளை கொண்டுகிட்டு போனாங்க. அங்க போய் அவங்ககிட்ட போய் பேசுறாங்க, ஒரு நல்ல மனுஷரை நீ ஏன் இப்படி சித்திரவதை பண்ற, ஏன் இப்படி குடும்பப்படுத்துற? அவன் சும்மா இருப்பான். அவன் உண்மையா கேட்டான், ஏன் நான் என்னுடைய அடிமை, நான் இவரை என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இவரை விட்டு இதற்கு பதிலாக வேறொரு அடிமையை நான் உனக்கு தருகின்றேன், வேறொரு அடிமை நான் தருகிறேன், இவரை விட்டு. அப்ப அவன் சொன்னான், உம்மையா சொன்னான், முடியாது, அதெல்லாம் முடியாது. அப்ப என்னதான் வேணும் உனக்கு, இவரை விட்டுறதா இருந்தா என்ன வேணும்? அப்ப அந்த உம்மையா சொன்ன வேலை என்ன தெரியுமா? பெரிய ஒரு தொகை கேட்டான். அந்த தொகை கேட்டா இவர் வாங்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பிலாலை விடுதலை செய்வதற்கு அவன் பேசின ரேட் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப பெரிய ஒரு தொகையை கேட்டான். நம்மெல்லாம் அந்த தொகையை கேட்டிருந்தோம்னா இவ்வளவு காசு கொடுத்து வாங்கணுமான்னு சொல்லி வந்திருப்போம். ஆனா அவ்வளோ பெரிய தொகையை கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க கொடுக்குறீங்க. அவன் கேட்டது 5 ஊக்கியா என்று சொல்லப்படும். 5 ஊக்கியா அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, ஊக்கியா தங்கம். 5 ஊக்கியா என்பது கிட்டத்தட்ட 200 திர்ஹம். 200 திர்ஹம் அப்படிங்கிறது அதனுடைய அளவு என்னன்னு சொன்னா, சுருக்கமா சொல்றாங்க 3 லட்சம் ரூபாய். 3 லட்சம் ரூபாயினுடைய மதிப்பு தான் 5 ஊக்கியா. இவ்வளவு தொகை தந்தாதான் நான் இந்த பிலாலை நான் விடுதலை செய்வேன். ஆனா அவனுக்கு இல்லை, இவ்வளவு கொடுத்து அவர் வாங்குவார் என்கிற நம்பிக்கை இல்லாமல் அவன் சொன்னான். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் கொடுக்குறேன், இதோ வாங்கிக்க, கொடுக்குறேன், அவரை விட்டு. அவன் ஆச்சரியப்பட்டு போனான். கையோடு கொண்டு வந்திருக்காரு, நம்ம நினைச்சு பார்க்கவே இல்லை, இவ்வளவு கொடுத்து வாங்குவார்னு நினைச்சு பார்க்கவே இல்லை. இதோ நான் கொடுக்குறேன், விட்டு. வேற வழி இல்லை, பேசுறதை கொடுத்துட்டு ஆகணும். அவன் கொடுத்த பின்னாடி, அந்த காசை வாங்கின பின்னாடி அவன் சொன்னான், என்ன அபூபக்கரே, இப்படி போய் வியாபாரம் பண்ணியிருக்கீங்களே, நம்ம 1 கிலோ தக்காளியை ஒரு 10,000 ரூபா கொடுத்து வாங்கினா அந்த வியாபாரி நம்ம எப்படி ஏரணமாக பார்ப்பாரோ அந்த மாதிரி என்ன சரியான ஏமாந்த ஆளா இருக்கீங்க, இப்படி ஒரு வியாபாரம் பண்ணியிருக்கீங்களே. இந்த பொதுவாக கருப்பு நிற அடிமைகளை பற்றி அந்த அரபு மக்களுக்கு மத்தியில ஏற்கனவே நல்ல எண்ணம் என்பது கிடையாது. நீக்குரோக்கள் என்றாலே வெறுக்கக்கூடியவர்கள் தான். ஒரு நீக்குரோ அடிமை என்று சொன்னால் அடிமட்ட ரேட்டுக்கு தான் வாங்குவார்கள். அடிமை கலாச்சாரம் இருந்த அந்த நேரத்தில் கூட அடிமட்ட ரேட்டுக்கு தான் வாங்குவாங்க. மற்ற அடிமைகளை விட நீக்குரோ அடிமைன்னு சொன்னால் ரொம்ப மட்டம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிலாலைத்தான் என்ன செஞ்சாங்க, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த நேரத்தில் 10,000 பேரோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க பார்த்தீங்களா, காபா மேலே ஏறி நின்று பாங்கு சொல்ல சொன்னாங்க.
எந்த அளவுக்கு நீக்ரோக்களை வெறுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. அந்த நீக்ரோக்களை அரபு மக்கள் வெறுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு பத்தகை மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த நேரத்துல பாம்பு சொல்றாங்க பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்கள. அந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா ஏறி பாம்பு சொல்றாங்க. அதுல ஒருத்தர் சொன்னானா, என்ன சொன்னா, எங்க அப்பா எப்போ இறந்துட்டாரு, அவர் இறந்தது ரொம்ப நல்லதா போச்சு, இந்த கொடுமையெல்லாம் கண்ணால பார்க்காம இறந்துட்டாருன்னு சொல்லி அவங்க ஒருத்தர் பேசலாம். இன்னொருத்தர் பேசினா, இந்த காக்கா அண்டங்காக்காய் விட்டா இந்த முகமதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா பாபு சொல்றதுக்கு என்றெல்லாம் பேசினார். அபூ சுஃபியான் இதெல்லாம் கேட்டு காதில் இருந்தார். அபூ சுஃபியான் ஒரு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார், இஸ்லாத்தை ஏற்றுட்டார். இந்த அபூ சுஃபியானுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இந்த ரெண்டு பேரும் பேசுறாங்க. அந்த அபூ சுஃபியான் நீ என்ன சொல்றீங்கன்னு சொல்லி அபூ சுஃபியான் கேட்கும் பொழுது, பிலால் இப்படி வச்சு பிலாலை பாம்பு சொல்ல சொல்லி இந்த முகமது விட்டுருக்காரு, காபா மேல ஏறி நின்றுட்டு அந்த பாம்பு சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப அபூ சுஃபியான் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய வலிமையோடு வந்திருக்காங்க. அப்ப அபூ சுஃபியான் சொன்னாரு, நான் பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுனால அவர் மரியாதையை சொல்றோம், நான் எதுவுமே வாய் திறக்க மாட்டேன், நான் என்ன வாய் திறந்தாலும் இருக்கக்கூடிய ஒரு கல்லும் கூட காட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொன்னார். சொல்லி முடிச்சுட்டு பேசி முடிச்ச உடனே கொஞ்ச நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. சொல்றாங்க, அவங்க எங்கேயோ இருந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தள்ளி இருந்தாங்க. இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொன்னாங்க, நீ இதை சொன்ன, நீங்கள் இதை சொன்னீர்கள் என்று சொல்லி அவங்க என்னென்ன பேசினாங்களோ அதை அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்பதான் அந்த 3 பேர் ஆச்சரியப்பட்டு, நாங்க பேசுறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப நீங்க உண்மையான ரசூல் தான், உண்மையான நபியான்னு சொல்லி அந்த 3 பேரும் அந்த இடத்திலே அவர்கள் இப்படி பேசியவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற வரலாறெல்லாம் நம்ம ரஹீம்களை கூட நம்ம பார்க்க முடியும். அப்ப அந்த அளவுக்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி அவர்கள் விமர்சனம் செய்திருந்து தெரிகிறது நீக்ரோக்களை எந்த அளவுக்கு வெறுப்பார்கள். அப்ப நான் சொல்ல வந்தது, அந்த உம்மையா குடும்பம் பண்ணா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா போய் ரேட்டு பேசுறாங்க. பேசும்போது அவன் சொன்ன வேலை 3 லட்சம் அளவுக்கு உள்ள அந்த 5 ஊக்கியா கொடுக்கும்போது, என்ன இப்படி ஒரு அடிமட்டர், இப்படி நீங்க வியாபாரம் பண்ணீங்களேன்னு கேட்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த பிலாலுக்கு நான் கொடுத்ததே ரொம்ப கம்மிதான் சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, இந்த பிலாலுடைய மதிப்பு உனக்கு தெரியல. உம்மையாவை பார்த்து சொன்னாங்க, இந்த பிலாலுடைய மதிப்பு உனக்கு தெரியல, உனக்கு தெரிஞ்சிருந்தா இந்த பிலாலுடைய கருப்பு உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பிரகாசமாக இருக்கக்கூடிய இந்த நப்சை, இந்த ஆன்மாவுடைய மதிப்பை நீ தெரிந்திருந்தால், நான் இந்த உலகத்தையே கொடுத்து உன்னிடம் கேட்டிருந்தால் கூட நீ கொடுத்திருக்க மாட்டாய். அவ்வளோ பெரிய ஆத்மா, இவருக்கு நான் கொடுத்தது கவிதான். நீ சொன்ன ரேட்டை விட அதிகமாக இன்னும் எவ்வளவு நீ சொல்லி இருந்தாலும், எவ்வளவு பெரிய தொகையை சொல்லி இருந்தாலும் அதை கொடுத்து இந்த பிலாலை விலைக்கு வாங்குவது என்கிற உரிமை விடுவது என்கிற முடிவில் தான் நான் வைத்திருந்தேன். நீ சொன்னது ரொம்ப கம்மிதான், இந்த பிலாலுடைய நல்ல மனசுக்கு நீ சொன்ன நான் கொடுத்து வாங்குறது ரொம்ப கம்மி நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை வாயடைக்கிற மாதிரி பேசிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இருந்து போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய், யா ரசூலல்லாஹ், இதோ பிலால் அப்படியே காயப்பட்டு அடி வாங்கி அவருடைய அந்த உடம்பு எப்படி இருந்திருக்கும், நீக்ரோ உடம்பு அந்த சுடுமண்ணில் படுக்க வச்சு அவருடைய உடம்பு எப்படி எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிலாலை பார்த்தவுடன் உடனே கட்டி அணைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீக்ரோவை இந்த நிலைமையில கட்டி அணைக்கிறதுக்கும் கூட நல்ல மனசு வேணுமா இல்லையா? அதை பல பேர் வெறுப்பார்கள். ஆனால் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கட்டி அணைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி தழுவுகின்றார்கள். அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கரே, இந்த இவ்வளவு கொடுத்து வாங்கினீங்க பார்த்தீங்களா, அது என்னையும் நீங்கள் கூட்டு சேர்த்திருக்க கூடாதா? எனக்கும் பங்கு கொடுத்திருக்க வேண்டாமா? என்னுடைய பங்கு கொஞ்சம் இருந்திருக்க வேண்டாமா என்று கேட்டாங்க. இல்லை யா ரசூலல்லாஹ், இவரை எவ்வளவு விலை இருந்தாலும் நான் கொடுத்து விலைக்கு வாங்க வேண்டும் என்று நான் முடிவு செய்து விட்டேன் என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு பிலால் ரலியல்லாஹு தஆலா அவருடைய இந்த இஸ்லாம் அவ்வளவு புனிதமாக ஆனது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாங்கு சொல்லக்கூடிய அந்த முஅத்தினாக அவர்கள் நியமிக்கப்பட்டு, உண்மையிலே இந்த உலகத்துக்கு யாரெல்லாம் கருப்பர்களை நீக்ரோர்களை வெறுக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் வ அலைக்கும்